உங்களை ஏமாற்றி காயப்படுத்திய நபர் இன்று புது உடைகள் உடுத்தி சிரித்த முகத்தோடு சுற்றி கொண்டிருக்கலாம். அதை பார்த்துவிட்டு, கடவுளே, நான் அழுது கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னை வதக்கியவர் இன்று நிம்மதியாக வாழ்கிறாரே என்று நீங்கள் தினமும் குமரலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லவா? இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் அடுத்தவரை அழுது கொண்டே இருக்க வைத்துவிட்டு தான் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்த சரித்திரமே இல்லை. நீங்கள் சிந்திய கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் அவர்களின் நிம்மதியை பின்னாலிருந்து மெல்ல மெல்ல அரித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏன் நிம்மதியாக வாழ முடியாது? அதற்கு பின்னால் இருக்கும் கர்மாவின் விதியும் ஒரு ஆழமான நிஜ கதையும் தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த காணொளியின் முடிவில் உங்களை காயப்படுத்தியவர்களின் தற்போதைய போலி வாழ்க்கையை பார்த்து நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள், மாறாக பரிதாபப்படுவீர்கள். உங்கள் மன பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு காலத்தின் மாபெரும் நீதியை புரிந்து கொள்ள இந்த காணொளியை இறுதி வரை முழுமையாக கேளுங்கள். உங்களை உடைத்தவர்களுக்கு காலம் கொடுக்க போகும் சத்தமில்லாத சாட்டையடி இதோ, தொடர்ந்து கேளுங்கள். ஒரு அழகான ஊரில் ஆனந்த், ஜீவா என்று 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் சிறு வயது முதலே ஒன்றாக வளர்ந்தவர்கள். ஆனந்த் மிகவும் மென்மையான, தூய்மையான இதயம் கொண்டவன். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் அவனுக்கு நிகர் அவன்தான். ஜீவாவோ மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனது புத்திசாலித்தனம் எப்போதுமே சுயநலத்தை நோக்கியே சிந்திக்கும். ஜீவாவுக்கு பண கஷ்டம் வரும்போதெல்லாம் ஆனந்த் தன் சொந்த தேவைகளை சுருக்கி கொண்டு அவனுக்கு வாரி வாரி வழங்கினான். என் நண்பன் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பது மட்டும்தான் ஆனந்தின் ஒரே ஒரு லட்சியமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் ஜீவா ஒரு புதிய தொழிலை தொடங்க ஆசைப்பட்டான். அதற்காக பெருந்தொகை அவனுக்கு தேவைப்பட்டது. ஆனந்த் தன் தந்தை தனக்காக சேர்த்து வைத்திருந்த நிலத்தை விற்று அந்த பணம் முழுவதையும் ஜீவாவின் கைகளில் கொடுத்தான். வட்டி வேண்டாம், நீ தொழிலில் லாபம் சம்பாதித்த பிறகு எனக்கு திருப்பிக் கொடு என்று நம்பிக்கையோடு சொன்னான் ஆனந்த். பணத்தை பெற்றுக்கொண்ட ஜீவாவின் கண்கள் அன்று நன்றியோடு பார்க்கவில்லை, பேராசையோடு மின்னின. அன்றுதான் ஆனந்தின் வாழ்க்கையில் அந்த பெரிய துரோகத்திற்கான விதை விதைக்கப்பட்டது. ஆனந்த் கொடுத்த பணத்தை வைத்து ஜீவா தொடங்கிய தொழில் சில வருடங்களிலேயே அசுர வளர்ச்சி அடைந்தது. ஜீவா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறினான். அவனுக்கு சமூகத்தில் பெரிய அந்தஸ்தும் கௌரவமும் கிடைத்தது. இதற்கிடையில் ஆனந்தின் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டது. அவனுக்கு பணம் மிக அவசரமாக தேவைப்பட்டது. தன் நண்பன் கோடீஸ்வரனாகிவிட்ட மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் ஜீவாவின் அலுவலகத்திற்கு சென்றான் ஆனந்த். ஆனால் அங்கு அவனுக்கு காத்திருந்தது அவனால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு மாபெரும் அதிர்ச்சி. பல மணி நேரம் காத்திருக்க வைத்த பிறகு ஜீவா தன் சொகுசு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஆனந்தை ஒரு அந்நியனை போல பார்த்தான். நீ எனக்கு பணம் கொடுத்ததற்கு காகிதத்தில் ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? போலி மனிதனே, வெளியில் போ என்று கத்தினான் ஜீவா. தன் காதுகளையே ஆனந்தால் நம்ப முடியவில்லை. தன் உலகமே தலைகீழாக மாறுவதை அவன் உணர்ந்தான். ஜீவா, நீயா இப்படி பேசுகிறாய் என்று ஆனந்த் கதறிய அழுகை அந்த குளிரூட்டப்பட்ட அறையின் சுவர்களில் முட்டி மோதியது. ஜீவாவின் பாதுகாவலர்கள் ஆனந்தை கழுத்தை பிடித்து தள்ளி வாசலில் அசிங்கப்படுத்தி அனுப்பினார்கள். நடு ரோட்டில் விழுந்த ஆனந்தின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகி ஓடியது. பணத்தை இழந்ததை விட தான் உயிராக நினைத்த நண்பன் தன்னை ஏமாற்றிய அந்த வலி அவனது இதயத்தை கிழித்தது. பல நாட்கள் ஆனந்த் தூக்கமில்லாமல், உணவில்லாமல், ஒரு உயிரற்ற பிணத்தை போல தன் அறையிலேயே முடங்கி கிடந்தான். நான் செய்த ஒரே ஒரு தவறு, அவனை நம்பியது மட்டும்தானே, கடவுள் ஏன் இவ்வளவு அநீதியாக இருக்கிறார் என்று தினமும் அழுது புலம்பினான். மறுபுறம் ஜீவா தன் புதிய சொகுசு பங்களாவில் பெரிய மனிதர்களுடன் மது வருந்தி தன் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தான். ஆனந்தின் கண்ணீரை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இருக்கவில்லை. அவன் தன்னை இந்த உலகத்தின் ராஜாவாக நினைத்தான். ஏமாற்ற தெரிந்தவன், தான் பிழைக்க தெரிந்தவன் என்று தன் கூட்டாளிகளிடம் சொல்லி சிரித்தான் ஜீவா. ஆனந்த் தன் காயங்களை மெல்ல மெல்ல துடைத்து கொண்டு கர்மாவின் மீது பாரத்தை போட்டுவிட்டு மௌனமானான். அவன் யாரிடமும் ஜீவாவை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தன் உழைப்பின் மீது கவனம் செலுத்தினான். ஆனால் அந்த மௌனமான கண்ணீரை இந்த பிரபஞ்சம் மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தது. ஆண்டுகள் சில உருண்டோடின. ஜீவாவின் தொழில் இன்னும் பல மடங்கு பெருகியது போல் வெளியில் தெரிந்தது. ஆனால் வெளியில் தெரிந்த அந்த பிரம்மாண்டத்திற்குள் ஒரு பெரிய புழு அரித்து கொண்டிருப்பதை யாரும் அறியவில்லை.
ஜீவாவுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அவனது மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பயமும் பதற்றமும் குடியேறியது. இரவில் படுக்கைக்கு சென்றால் அவனுக்கு தூக்கம் வராமல் போனது. தூக்க மாத்திரைகள் அவனது தினசரி உணவாக மாறின. படுக்கையை சுற்றி பட்டு மெத்தைகள் இருந்தும் அவனது உடம்பிற்குள் ஒரு நரக எரிச்சல் எரிந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இரவு தூக்கம் இல்லாமல் தவித்த ஜீவாவின் கண்களுக்கு முன்னால் அன்று ஆனந்த் அழுது கொண்டே நின்ற அந்த முகம் வந்து போனது. அவன் என்னை சபித்திருப்பானோ, அதனால்தான் எனக்கு தூக்கம் வரவில்லையோ என்று முதன்முறையாக அவனுக்குள் குற்ற உணர்ச்சி தலை தூக்கியது. குற்ற உணர்ச்சி என்பது ஒரு மெதுவான விஷம். அது மனிதனை உள்ளுக்குள் இருந்து அணு அணுவாக சாகடிக்கும். ஜீவா தன்னிடம் இருந்த பணத்தை வைத்து உலகின் மிக சிறந்த மருத்துவர்களிடம் சென்றான். ஆனால் யாரிடமும் அவனது நிம்மதிக்கு மருந்து இல்லை. பணம் நிம்மதியை தராது என்பதை ஜீவா மெல்ல மெல்ல உணரத் தொடங்கிய தருணம் அது. கர்மாவின் சக்கரம் எப்போதும் ஒரே வேகத்தில் சுழலாது. ஆனால் அது சரியான நேரத்தில் தன் முழு பலத்தை காட்டும். ஜீவாவின் தொழிலில் திடீரென்று ஒரு பெரிய முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டு அரசாங்கம் அவனது கணக்குகளை முடக்கியது. நேற்று வரை அவனோடு அமர்ந்து மதுவருந்திய போலி நண்பர்கள் அனைவரும் அடுத்த கணமே அவனை கைவிட்டு ஓடினார்கள். அவனது சொத்துக்கள் ஒவ்வொன்றாக ஏலத்திற்கு வந்தன. அவனது சொகுசு பங்களாவும் கையை விட்டு போனது. எதை வைத்து அவன் ஆனந்தை அசிங்கப்படுத்தினானோ அந்த பணமும் அந்தஸ்தும் அவனை விட்டு முழுமையாக விலகின. அது மட்டுமல்லாமல் அவனது உடல்நிலையும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு அவன் படுக்கையில் வீழ்ந்தான். அன்று அவனுக்கு உதவி செய்யவோ ஆறுதல் சொல்லவோ அவனது சொந்த குடும்பத்தினர் கூட அருகில் இல்லை. சுயநலக்காரர்களின் இறுதி காலம் எப்போதும் தனிமையில்தான் முடியும் என்பதற்கு ஜீவாவே ஒரு மாபெரும் உதாரணமானான். அவன் ஒரு சாதாரண வாடகை அறையில் பசியோடும் வலியோடும் தன் இறுதி நாட்களை கழிக்க தொடங்கினான். காலம் அவனுக்கு கொடுத்த தண்டனை அவன் ஆனந்திற்கு செய்த துரோகத்தை விட பல மடங்கு கொடூரமானதாக இருந்தது. அதே நேரத்தில் ஆனந்தின் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? அவன் தன் நேர்மையான உழைப்பால் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருந்தான். அவனிடம் கோடிகள் இல்லை என்றாலும் அவனது வீட்டில் அன்பான மனைவியும் குழந்தைகளும் நிம்மதியான சூழலும் இருந்தது. ஒரு நாள் ஆனந்த் தன் காரில் வீதியில் சென்று கொண்டிருக்கும் போது சாலையோரம் பசியோடு அமர்ந்திருந்த ஒரு முதியவரை கண்டான். இறங்கி சென்று பார்த்த ஆனந்திற்கு தூக்கி வாரி போட்டது. அழுக்கு ஆடைகளுடன் எலும்பும் தோளுமாக அமர்ந்திருந்தது ஜீவாதான். ஜீவா தன் பழைய நண்பன் ஆனந்தை பார்த்ததும் வெட்கத்தாலும் குற்ற உணர்ச்சியாலும் தன் முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழுதான். ஆனந்த், என்னை மன்னித்து விடு. அன்று நான் செய்த துரோகத்திற்குத்தான் இன்று இந்த நரகத்தை அனுபவிக்கிறேன் என்று காலில் விழுந்தான். ஆனந்தின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. ஆனால் அது பழிவாங்கிய மகிழ்ச்சியில் வந்த கண்ணீர் அல்ல, பரிதாபத்தில் வந்த கண்ணீர். ஆனந்த் ஜீவாவை தூக்கி நிறுத்தி அவனுக்கு உணவளித்து, நான் உன்னை என்றோ மன்னித்து விட்டேன் ஜீவா என்று சொன்னான். ஆனால் ஆனந்த் மன்னித்தாலும் கர்மாவின் விதி ஜீவாவை சும்மா விடவில்லை. அவனது நிம்மதி நிரந்தரமாக போயிருந்தது. இந்த துரோகத்தின் கதை நமக்கு உணர்த்தும் மாபெரும் உண்மை என்னவென்றால், காயப்படுத்தியவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்பதுதான். இப்போது உங்கள் வாழ்க்கைக்கு வருவோம். உங்களை காயப்படுத்திய ஜீவாக்கள் இப்போதும் உங்களை சுற்றி இருக்கலாம். அவர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பது போல் காட்டும் பிம்பத்தை கண்டு நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள். நிம்மதி என்பது வெளியில் காட்டும் ஆடம்பர உடைகளில் இல்லை, அது உள்ளுக்குள் இருக்கும் ஆன்மாவின் அமைதியில் இருக்கிறது. ஒரு மனிதன் அடுத்தவரை ஏமாற்றிவிட்டு இரவில் நிம்மதியாக கண்மூடி தூங்கவே முடியாது. அவர்கள் உங்களை காயப்படுத்திய அதே வேகத்தில் பிரபஞ்சம் அவர்களுக்கான தண்டனையை தயாரித்து கொண்டிருக்கிறது. காயப்படுத்தியவர்கள் நிம்மதியாக வாழ மாட்டார்கள் என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உண்மை நீங்கள் ஒரு நாள் மிக உன்னதமாக வாழ்வீர்கள் என்பது. நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.